லவ்ல டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுங்க. இவ்வளவு நல்லா இருந்தாங்க. அந்த நாய் தான் பிரச்சனை. நாய் சொல்லுங்க சார். யா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வீட்லயே விடுங்க. இப்ப கட் பண்ணா நாய் கிட்ட அந்த நாய் விடுங்க. இந்த நாய் கிட்ட வாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அந்த டாக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா மியூட்டேஷன் ஆகி சூப்பர் பவர்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? சோ அந்த டாக் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த டாக் வாயில தொண்டையில இருந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் அது வர ஆரம்பிச்சிருக்கு. என்னடா அது இப்படி ஒரு ஃபீல் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. அப்போ டாகே ஷாக் ஆகி அதோட காதெல்லாம் டைங்னு லிஃப்ட் ஆயிருச்சு. என்னடா இது நம்ம தொண்டையில இருந்து இந்த மாதிரி அதுல காதுதான். ஃப்ளவர்ஸ்ல வந்து சாங்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல, அதை வந்து ஒவ்வொன்றா பாடிட்டு வாங்க. யாரு தெரியலன்னு சொல்றீங்களோ அவங்க அவுட். தெரியல. சரி போனா போகுது. ரோஸ் ரோஸ் அழகான ரோஸ் நீ. பீஸ் பீஸ் பீஸ். கேத்து பீஸ். நாங்க வந்து வாக் அவுட் கொடுத்துறோம். அது பொத்தியா இருக்கட்டும். அதுக்குன்னு நீங்க அவ்வளவு பாடினீங்கன்னா காப்பிரைட் எங்களால கிளைம் பண்ண எப்படி? முடியாது. அது சொல்றேன். ஈரமான ரோஜாவே அவ்வளவுதான். பாட்டா இருக்குதா? எப்படி? நக்கல்யா அவனுக்கு. துரோகம் பண்ணலான்னு கேட்டாங்க. கேள்வி வந்து காமெடி. அதுக்கப்புறம் நான் சொல்ல வரலையே. வைஃப் வந்து ஹஸ்பண்ட் ஆமா கேக்குறாங்க. ஒரு சைடு நாய் கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அவருக்கு சொன்ன கதையில அவரோட எக்ஸ்பிரஷன்ல வந்து காமெடி வந்துச்சு. அதை பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஆமா, அதனால ஓகே. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல எப்படி லவ் வருது? எப்படி அவருக்கே தாங்க முடியல. யாரு கதையை ரொம்ப குழப்பறீங்கன்னு பார்க்கலாம். லவ்ல டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சுங்க. டிஸ்டர்ப் ஆயிட்டீங்களா மேம்? ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க அவங்க. இவ்வளவு நல்லா இருந்தாங்க. அந்த நாய் தான் பிரச்சனை. நாய் சொல்லுங்க சார். அது இங்க கூட கொண்டு வா. சரி ஓகே. அது அவங்க அந்த வைஃப் வந்து கேட்பாங்க, நீ எப்படி எனக்கு இவ்வளவு துரோகம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இல்ல இப்படி இப்படி ஆச்சு இது ஏதோ அந்த சம்பவம் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஐயோ இப்படி ஆச்சு. அதுக்கு தான் நான் சொன்னேன் யாரும் வேணாம் எனக்கு நீ. தான் இருக்காங்க. எந்திரிச்சு வந்து கேட்டாங்கல்ல. எழுப்பிட்டீங்களா? நீங்க தான் எழுப்பிட்டீங்க. எழுப்பி வந்து எனக்கு எப்படி துரோகம் பண்ற அப்படின்னு கேட்டீங்களே. கேக்குறாங்க அவங்க. தூக்கத்திலேவா? தூக்கத்திலேயே கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ணி இப்படி இதெல்லாமே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்வாங்க, நான் அதனாலதான் சொன்னேன் எனக்கு நீ உனக்கு நான் நாங்க 2 பேரு தான் இருக்கலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி அந்த வீட்டுல சமைக்கிறது சாப்பிடுறது லவ் ஃபுல்லா. நாயின்னு ஒரு கேரக்டர் அதான் சொன்னேனே, அதான் வேணாம். நாயே வேணாம். நாயே வேணாம். நாயும் வேணாம். எதுவும் வேணாம். அப்புறம் எனக்கு நீ அது வந்து வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரியலையே. எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இந்த நாயை குழந்தை மாதிரி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. கரெக்ட் தான். ஆனா எதுவும் பண்ண முடியாது இப்போ. சரி நாங்க பண்றோம். இருங்க ஸ்வாப். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வீட்லயே விடுங்க. இப்ப கட் பண்ணா நாய் கிட்ட அந்த நாய் விடுங்க. இந்த நாய் கிட்ட வாங்க. நாய போய் அந்த வேனை நிறுத்தி ஓபன் பண்ணா ஒருத்தர் வந்து அந்த நாயை எடுத்துட்டு போயிட்டு ஒரு கூண்டுல வந்து அடைச்சு வைக்கிறாரு. வச்சா அந்த இடத்துல வந்து ஃபுல்லு ரோபோட்ஸ் மிஷினரிஸ் அது இதெல்லாம் ஏதோ இருக்கு. ஸோ அந்த நாயை ஒரு கேஜ்ல வச்சு அது மேல வந்து ஏதோ சில வேவ்ஸ் ரேஸ் அதெல்லாம் பாஸ் பண்ணி அந்த நாயை ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு அந்த நாயை ஷிஃப்ட் பண்றாங்க. அங்க வந்து ஃபுல்லாவுமே வந்து இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி இந்த சோல்ல மாத்தி போடுறது இல்லைன்னா வேற ஒரு மனுஷனோட இதை எடுத்து வைக்கிறது அந்த மாதிரி ஃபுல்லு சூப்பர்ஸ்டிஷியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்கு. கட் பண்ணா அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனா அந்த நாயை ஒரு 4-5 நாள் வச்சு என்னமோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை ஒருத்தன் கூட்டிட்டு போனான் இல்லையா. எனக்கு இதுல என்னன்னா நீங்க ஒரு ஃபேண்டசி சொல்றீங்க. எனக்கு அந்த ரத்த தெறிக்க தெறிக்க சைக்கோ பண்ணுவாங்கல்ல, அது அதே இதுல ஆட் பண்ணிருங்க. அத வந்து அந்த நாயை இப்ப நாங்க பதறோம் நீங்க சொல்றதுல. நாங்க இவங்க எல்லாம் தள்ளி உட்காரணும். எவ்வளவு கிட்ட கிட்ட உட்கார்ந்து இருக்காங்க. கொஞ்சம் தெரிச்சு ஓடணும் அந்த மாதிரி. அந்த டாக வந்து அவன் எடுத்துட்டு வந்து திரும்பி அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த ஓனர்ஸ் கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த ஓனர்ஸ் பார்த்துட்டு ஐயோ எங்க பேபி இந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்கு நாங்க இன்னைக்கு டின்னர் ஹோஸ்ட் பண்ணோம் இன்வைட் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. ஓகே ஸ்டாப் பண்ணிரலாம். இப்போ வந்து உள்ள வந்தாச்சு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டாக் இந்த ஒரு ஆள் கூட வந்தாங்க. இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து அந்த டாக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ராவா மியூட்டேஷன் ஆகி சூப்பர் பவர்லாம் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அந்த டாகுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருக்கு, மியூட்டேட் ஆகிருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இந்த டாகை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டான் பாருங்க, அவனுக்கு மட்டும் தெரியும். ஓகே பிகாஸ் ஏன்னா அவன் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்ததுனால அவனுக்கு தெரியும்.
ஸோ இப்போ இந்த டாக் என்ன பண்ணுது, அதுக்கு சூப்பர் பவர் என்ன ஆயிடுச்சுன்னா அதால கம்யூனிகேட் பண்ண முடியுது. நாயால பேசுறாங்க பேசுறாங்க. அதான் பேசுறாங்கன்னு இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல கம்யூனிகேட் பண்ண முடியுது. அது வந்து ஒரு சூப்பர் டாக் ஆயிடுச்சு. ஃபைட் பண்ண முடியும்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அது அடுத்து வருதுங்க, அது அடுத்து வருது. கம்யூனிகேட் பண்றது மூலியமா கம்யூனிகேட் பண்ணி அந்த ஓனர்ஸ் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்க கிட்ட சொல்லுது என்ன மாதிரி பல நாய்களை வந்து அங்க வந்து கொடுமைப்படுத்துறாங்க, ஓ அப்படி பேசி அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுது, டிசைஃபர் பண்ணிக்காங்க நீங்களே ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, இப்போ வந்து இவங்களுக்கு வந்து என்ன காப்பாத்துறதுக்கு இவன் இருந்தான், அந்த நாயெல்லாம் காப்பாத்துறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கறதுனால இவங்க குடும்பமா சேர்ந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்டு போய் அங்க இருக்கிற லேப்ல இருக்கிற நாயெல்லாம் காப்பாத்த போறாங்க. அதுக்காக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்கு இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மறுபடியும் இங்க இருந்து கன்னு கத்தி கடப்பார எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மறுபடியும் 2 புல்லட்ட ஷேர் ஆட்டோல போட்டு அங்கதான் நாங்க ஸ்டாப் பண்றோம். ஆமா எல்லாம் எடுத்துட்டு போறாங்க சார். எங்கயோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ ஆட்டால ஏறி ஆமா அந்த சூப்பர் பவர் இருக்கிற அந்த டாகையும் தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக் தான் வந்து இந்த இடத்துல ஆட்டோவை ஓட்டுது, ஏன்னா அதுக்கு சூப்பர் பவர் கிடைச்சிருச்சு. ஏறி உட்காந்து அப்படியே ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு அந்த டாக் வாயில தொண்டையில இருந்து ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் அதுக்கு வர ஆரம்பிச்சு. என்னடா அது இப்படி ஒரு ஃபீல் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த நாயும் அப்படிதான் நினைச்சது, ஒரு வேளை சரியா இல்ல நீங்க சொல்ல இந்த நாய் அப்படி நினைச்சிச்சு மாதிரியா அந்த நாய் அப்படி நினைச்சிச்சு அப்படி சொல்றாரு. புரிகிறதா? ஸோ என்ன ஆச்சுன்னா என்னது இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வா இருக்கே, இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு ஹியூமன் வாய்ஸ் வருது. டாக் வாய்ஸ் போய் அந்த இடத்துல ஒரு ஹியூமன் வாய்ஸ் வருது. அப்போ டாகே ஷாக் ஆகி அதோட காதெல்லாம் டைங்கன்னு லிஃப்ட் ஆயிருச்சு. என்னடா இது நம்ம தொண்டையில இருந்து இந்த மாதிரி இல்ல காதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கொண்டைய செருமுது அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட சொல்லிருங்க சார். ஐயோ ப்ரொமோஷன் பண்ணிட்டேனே வேணா கட். இது இந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா அது தொண்டையை கரெக்ட் பண்ற டைம்ல வந்து பின்னாடி இருக்கிற இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி எக்கோ வாய்ஸ்ல கேக்குது, யார் அது நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாம் பாக்குறாங்க, யாருமே தெரியல. அப்ப திடீர்னு அந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்றோம். மேம் டாகுக்கு ஒரு லவ் சீன் வெச்சு விடுங்களேன், பாவம் இல்ல. டாக்ல லவ் சீன் எல்லாம் வைக்க முடியாது. இப்போ டாக்கு வந்து ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு சொன்னீங்க, எந்த சூப்பர் பவர்னு சொல்லல இல்ல? சரி ஓகே. இப்போ டாக் வந்து இந்த மாதிரி ஒரு ஓகே அது கம்யூனிகேட் பண்ண முடியும், அது பேச முடியும், குரல் வருது அந்த ஸ்டேஜ் ஓகே வந்திருக்கு. சோ இது என்னன்னா இந்த அம்மா அப்பா ஐ லவ் யூ இல்ல இந்த டாக் வந்து இட்ஸ் a god's child அந்த டாக். சோ என்னன்னா இந்த டாக் ஒரு மேஜிக் பண்ண முடியும் அந்த டாக். என்னன்னா அந்த டாக்குள்ள இருக்கிற சோல் வந்து இவங்க 2 பேரோட ஒரு குழந்தை எப்போ வந்து அபார்ட் ஆயிருக்கும் அவங்களுக்கு 2 பேருக்கும். நம்ம அப்ப விட்ட கதை இப்ப எடுக்கிறோம். ஆமா அது வந்தது அந்த ஒரு சோல். ஐயோ நீ என்ன வேணா பத்திங்க கொன்றுவோம், சைக்கோ இருக்கு தப்பிச்சு கூட அங்க அடிச்சுக்கல்லுவோம், எவது கொண்டு வா. சோ அப்படி வந்து அந்த டாக் வந்து பேச ஆரம்பிச்சிடும். பார்த்தா யாரு நீ இங்க இருந்து கேக்குது சவுண்ட்னா அம்மா அப்பா அப்படின்னு பேசுவோம் அந்த டாக். கொல்லலாம் தப்பே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஓகே நம்ம எடுத்து முடி கரெக்டா தான் இருக்கு, குழந்தை வேண்டான்னு சொன்னோம். ஸோ டாகை நம்ம இது பண்றோம், அதுவே பேசுறோம். ஸோ ஓகே இதுவும் நல்லா இருக்கு, ஹாப்பி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? இப்போ நாங்க வரோம் போதும், அதே போதும். ஸ்வாப்பா சோ யாருதான் போனாங்க அந்த 2 ஒரு கப்பிள் டாக் அந்த இன்னொருத்த போனானா கூட போனா அவளை அப்படியே தொட்டி விட்டாங்க. என்னன்னே தெரியல. கடைசியில வந்து இது குழந்தை அந்த டாக் அப்படின்னு இவங்க நம்புற டைம்ல தான் வந்து அந்த டாக் வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்துட்டு பேட் டச் எல்லாம் பண்ணி பிஹேவியர் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பேபி இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த
கொஞ்சம் வியர்டா ஃபீல் பண்றா. ஆர்ஃபன் படத்துல சொல்லிட்டு வேற ஏதோ வியர்டா ஃபீல் பண்றா. அதுக்கப்புறம் அந்த டாக் கைட் பண்ணி கூட்டிட்டு போன ஒரு இடத்துல பார்த்தா இருட்டா இருக்கு. அங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணோனே அதை ட்ராப் பண்ணிட்டாங்க. Okay. கடைசியில பார்த்தா அந்த டாகுக்குள்ள இருக்கிற சோல் வந்து அவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அதனாலதான் நீங்க அதை சொன்னீங்களா பேட் டச் பண்ணி? சோ அவன் தான் அந்த டாக் உள்ள இருக்கான். பார்த்தா இவன் வேற மேரேஜ் பண்ணிட்டு வந்தோடனே அவன் சோகத்துல வந்து பயங்கர சைக் ஆகி சூசைட் பண்ணிட்டு இப்போ அவனோட அந்த ஒரு பேட் சோல் வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தான் போயிருப்பான். சோ அந்த பேட் சோல் இப்போ வந்து அந்த டாக் உள்ள இருக்கு வித் சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர்ஸோட. சோ அதனால கம்ப்ளீட்லி வந்து உங்க 2 பேரை நான் செய்யறேன், பயங்கரமா போட்டு சாவடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக் வந்து இப்போ கடத்தி கொண்டு போய் அவங்க 2 பேரை சாப்பாடு தண்ணி இல்லாம ஒரு இடத்துல போட்டு ஃபுல்லு டார்ச்சர் டேஸ் கணக்குல பயங்கர டார்ச்சர் பண்ணிட்டு அது அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே ஸ்வாப். எங்க இருந்து எங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இது எதுவுமே தெரியாம அந்த டாக் அப்பாவே ஒருத்தன் காப்பாத்தி கூட்டு வந்தான் பாருங்க. அவன் வரான் எங்க இந்த வீட்டுக்கு வந்து பாக்குறான். சரி அந்த விட்டது நல்லா இருக்கா, அந்த டாக் அவங்க குடும்பமா சந்தோஷமா வாழறாங்களான்னு பார்க்க வந்தா அங்க யாருமே இல்ல. அவன் இன்வெஸ்டிகேட் பண்றான். ஓ மை காட் சம்திங் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போறப்பதான் இந்த டாக் இவங்களெல்லாம் கூட்டு போய் ஒரு இடத்துல வச்சு அவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போறப்ப பாத்தீங்கன்னா வெளியே ஒரு டாக்ஸ் வச்சு ஒரு பெரிய பாடி கார்ட்ஸ் இருக்கு. ஸோ அங்க ஒரு ஃபைட் நடக்குது டாக்ஸ்குள்ள. நம்ம போனால நம்ம பையன் அவனுக்கும் ஒரு 100 டாக்ஸ் கூட அவன் சண்டை போடுறான். இப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் மாதிரி எப்படி பண்றாங்க? 100 டாக்மா 100 இப்ப இங்க ஒரு 4 டாக் இருக்கும். பிளான் பண்ணா பெருசா. இல்ல சாரி. சோ அந்த 100 டாக் கூட ஒரு பெரிய ஃபைட் சீக்வென்ஸ் நடக்குது. பிரிக்கிறப்ப சரி நீங்க ஓகே நான் போன தடவை பண்ணேன். நாங்க வந்து வெறும் ஆஹூ மட்டும்தான், அடிக்கிறது மட்டும்தான். நாங்க அடி வாங்குறதெல்லாம் டாக்ஸ் தான். ஸோ அந்த 100 டாக் கூட ஒரு ஃபைட்டை போட்டு அடிச்சு நொறுக்கி துவம்சம் பண்ணி பறக்க விட்டு RPG AK-47 வச்சு நாய்கள் எல்லாத்தையும் தெறிக்க விட்டுட்டு ஃபர்ஸ்ட் தடையை தாண்டி உள்ள போனா அடுத்து பூனை இருக்கு. பூனை நாய் போய் பூனை 300 பூனை இருக்கு. 300 பூனை 100 நாய் இருக்கு. எப்படி சும்மாவா? 3 கேரட்டோட ஆரம்பிச்சோம். இப்ப 100 நாய் 300 பூனை வரைக்கும் போயிட்டு இருக்கு. 300 பூனை கூட இன்னொரு ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கு. ஓகே ப்ரீ கிளைமாக்ஸ் ஃபைட். ஓகே அது ஒரு ஃபைட் சொல்லு ஃபைட் இருக்கு. அந்த ஃபுல் ஃபைட்லாம் அடிச்சு முடிச்சிட்டு தூக்கி உள்ள போனா இப்போதான் மெயின் கேரக்டர் அந்த இடத்துல ஸ்டாப் பண்றோம். சூப்பர் டாக். சோ உங்ககிட்ட தான் ஆரம்பிச்சு உங்ககிட்டே முடிக்கிறோம். நல்லபடியா முடிச்சு விடுங்க. சூப்பர் டாக். இங்க 100 300 ஆயிட்டு இருக்குது. வெளியில கேட்டிங்களா வச்சுக்கோங்க. தட் ஜென்டில்மேன் வந்து அந்த 300 பூனை கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இவங்க அப்பா அம்மாவை வந்து இல்ல ஐ ஜெனரலி லைக் அனிமல்ஸ். ஐ ப்ரிஃபர் देम ஓவர். கடைசில டாக்ஸ் ஆல் அனிமல்ஸ் லைக்கிங் மீ. அந்த ஆமா ரொம்ப பாசமா இருக்கு என் மேல. சோ மக்களின் நாடி துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.